ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் நடக்குதுன்னா மனோஜ் விஜயாட்ட விஷயத்த சொல்லிட்டு பரிகாரம் பண்ணுறதுக்காக கூப்பிடுறாரு. ஆனால் விஜயா என்னாலலாம் முடியாது, அதுவும் ஒரு நாள் முழுக்க பட்னியாக இருந்து நெருப்பு சட்டி எடுக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைன்றாங்க. மனோஜ் எவ்வளோ கெஞ்சி விஜயா சம்மதிக்க மாட்டாங்க. கடைசியாக விஜயாவுக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும். விஜயா வரிசையாக தொட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கரண்ட் ஷாக் அடிக்குது. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா மீனா எல்லாரையும் காப்பாற்றுறதுக்காக ஒரு கட்டையை எடுத்துட்டு விஜயா கையில் ஓங்கி அடிக்கிறாங்க. விஜயாலேருந்து எல்லாருமே தடுமாறி கீழே விழுகிறாங்க, வழியில புலம்புறாங்க. கடைசியா எல்லாருமே திடீர்னு ஏன் சுவிட்ச் போர்டு ஷாக் அடிக்குதுன்னு விசாரிக்கும் போது மீனா விஷயத்த சொல்லுவாங்க. ஆல்ரெடி எலக்ட்ரிஷியன் சொல்லிட்டு தான் போனாரு, மெயின் ஆன் பண்ண வேணா ஷாக் அடிக்குன்னு சொன்னாரு. யாரோ தெரியாம மெயின் ஆன் பண்ணிருக்காங்க, அதனால ஷாக் அடிச்சிருக்குன்னு சொல்ல போறாங்க. அதை கேட்ட விஜயா மீனாவை தான் திட்டுவாங்க. ஏன்டி இந்த விஷயத்த முன்னாடி எங்கள்கிட்ட எல்லாம் சொல்லல, என்ன எங்களை பிளான் பண்ணி கொலை பாக்குறியான்ற மாதிரிலாம் திட்டுவாங்க. கடைசியா மனோஜ் திரும்ப விஜயாட்ட பரிகாரத்தை பத்தி பேசுவாரு. அம்மா பாத்தீங்களா, ஒரு தடவை இல்ல 2 தடவை உங்க உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. எனக்கு நம்ம பரிகாரம் பண்ணலன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குமா, தயவு செஞ்சு பரிகாரத்துக்கு சம்மதிங்கன்னு சொல்லி பயமுத்துவாரு. விஜயாவும் பயந்துட்டு பரிகாரத்துக்கு சம்மதிக்க போறாங்க. இதை தவிர நாளைக்கு ஒரு முக்கியமான சீன் நடக்க போதுங்க. மீனா கறி வாங்குறதுக்காக கடைக்கு போறாங்க. அதுவும் யாரு கடைக்குன்னா பிரவுன்மணியோட கடைக்கு. ஆனா மீனா அவரை கவனிக்கிறதுக்கு முன்னாடி பிரவுன்மணி மீனாவை பாத்துறாரு. அடுத்து என்ன நடக்கும்னா, ஒன்னு பிரவுன்மணி மீனா கண்ணில் மாட்டாம அங்கிருந்து தப்பிச்சிருவாரு. ஆமாங்க, வழக்கம் போல ஹைப்பை உண்டாக்கிட்டு சப்பையா ரோஹிணியை காப்பாத்திடுவாங்க. இப்படி நடக்கலாங்க. இல்ல மீனா பிரவுன்மணியை பார்த்து நீங்க ரோஹிணியோட மாமா தானே, நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சந்தேகமா விசாரிப்பாங்க. முத்தையும் அந்த இடத்துக்கு வர வச்சிருவாங்க. முத்து பிரவுன்மணி அலைக்கா தூக்கிட்டு போயிட்டு வீட்டுல இருக்கவங்க முன்னாடி எல்லாம் நிப்பாட்டலாம். லாஸ்ட்ல ரோஹிணியோட முகத்தரை கிளியிற மாதிரி கூட சீனா கொண்டாடலாம். இது ரெண்டுத்துல எது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.